அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் இன்று மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சட்டப்பிரிவு 370 தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் இன்றும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தோடு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு மீண்டும் அரசியல் சட்டப்பிரிவு, அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற அரசியல் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதை மீண்டும் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பாஜக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் மோதலும் ஏற்பட்டது. அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவங்களும் நடந்த நிலையில் அவை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் தொடங்கியது. இன்றும் அவை தொடங்கிய உடனேயே இன்றும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. பாஜக மற்றும் அவாமி கட்சியிடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்குள்ளேயே இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டும் கைகலப்பு ஏற்பட்ட சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மோதலில் ஈடுபட்டவர்கள் கொண்டுபட்டாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மதியழகன், 3 நாட்களாக அமளியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுக்கான காரணம் என்ன? விவரங்கள். காரணத்தை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு பிரிவு, சிறப்பு அதிகார அந்தஸ்து வழங்கப்பட்ட அந்த அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்டது. இந்த நிலையில் அதனை மீண்டும் கொண்டு வரக்கூறி ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதற்கு ஆதரவாக போஸ்டர்களும் சட்டமன்றத்திற்குள் எடுத்து வரப்பட்டன. இதற்கு தான் பாஜகவானது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதாவது அந்த தீர்மானம் நிறைவேற்றியதை திரும்ப பெற வேண்டும், அந்த இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என்று பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாகவே இரு தரப்பினருக்கும் அவையில் மோதலானது நீடித்து தற்பொழுது அது கைகலப்பு வரை சென்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.